இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன் 2024 கும்பராசியில் உதயமாகிற சனியை பற்றி பார்த்துருவோம். குரோதி ஆண்டில் உச்சம் தொடப்போவது யார்? பலனை அனுபவிக்க போகும் ராசி எது? கும்பராசியில் சூரியன் கூட்டணி ஏற்பட்டிருக்கு. அஸ்தமானமான சனி பகவான் பார்த்திங்கன்னா மார்ச் 16 முதல் உதயமாற போகிறாரு. இந்த உதயமாறனால இந்த சனி பகவான் சில ராசிக்காரவங்களுக்கு உச்சம் தொட போகிறாரு. கும்பராசியில் உதயமாகும் சனி பகவானால் குரோதி தமிழ் புத்தாண்டில் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகுதுன்னு பார்த்துடலாம். ஒருத்தரோட ராசிக்கு 3, 5, 6, 9, 10, 11 இந்த இடங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் சங்கடங்கள் இல்லாத சந்தோஷங்களை தருவார் 7.5 சனி. இந்த காலத்தில் சனி பகவான் விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி என படிப்பினைகளை கொடுப்பார். அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி என கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். மேஷராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் லாப வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்ய சனி பகவான் உதயமாக போகிறாரு. சனி பகவான் முழு பலன்களை தருவார். லாபச்சனி காலம் என்பதால் செய்யும் தொழில லாபமும் அபரிமிதமான வருமானமும் கிடைக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களின் செல்வமும் உயரும். வெளிநாட்டு வருமானம் உங்களை தேடி கோடீஸ்வரராக்கும். சனி பகவான் பார்வை உங்கள் ராசியில் விழுறது கூடுதல் பலம். சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிது. சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் உதயமாறாரு. செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும். ஆட்சி பெற்ற சனியால் சசயோகம் செயல்படும். புது வேலை கிடைக்கும். பதவியில் புது உற்சாகம் கிடைக்கும். சனியால் கொடுக்கும் பதவி சொத்துக்களை யாராலும் அசைக்க முடியாது. சனி கொடுப்பதை பத்திரமாக பாதுகாத்து தான தர்மங்கள் செய்யணும். அடுத்து மிதுனராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் பாக்கியஸ்தானத்தில் சனி உதயமாகுது. யோகங்களெல்லாம் அதிகரிக்கும். பண வருமானம் அதிகரிக்கும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க. நிறைய தான தர்மங்களை செய்யுங்க. ஏன்னா இது தர்மச்சனி காலம். வேலையில் சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்கும். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்கன்னா விசா கிடைக்கும். கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் 6ஆவது வீட்டில் உதயமாறாரு. முழு ராஜயோகத்தையும் தரப்போகிறாரு. உங்களை வாட்டி வதைச்ச நோய்கள் தீரும். கவலைகள் காணாமல் போகும். கடன்கள் கட்டுப்படும். அசையா சொத்துக்களை வாங்குவீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் அமையும். புதிய தொழில்களை ஆரம்பிக்க உங்களுக்கு லாபங்கள் கொட்டும். இனி 2 ஆண்டு காலம் உங்களுக்கு ராஜயோக காலம். சுகங்கள் தேடி வரும். செல்வமும் செல்வாக்கும் கூடும். 6ஆம் வீட்டு அதிபதி சனி 6ல் ஆட்சி பெற்று அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறாரு. அடுத்து துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைவார். அதனால் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியமும் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் அறுவடை செய்வீங்க. நல்லது நிறைய நடக்கும். சனி உங்கள் ராசிக்கு 5க்கு உடையவரதுனால வேலையே இல்லாதவங்களுக்கு புதிய வேலையெல்லாம் கிடைக்கும். திருமண தடைகளெல்லாம் நீங்கும். சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா பல நன்மைகளையும் யோகங்களையும் தரப்போது. பணவரவு அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி பெறும். 7.5 ஆண்டு காலமாக சனி தனுசு ராசிக்காரவங்களை ஆட்டி படைச்சு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் உதயமாகுது. இனி நன்மைகள் தேடி வரும் காலம். தனுசு ராசிக்காரர்களின் துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் காலம் வந்துருச்சு. கடனாக பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருந்தீங்கன்னா நல்ல செய்தி தேடி வரும். வராத பணம் தேடி வரும். முன்னேற்றத்துக்கு வழி கிடைக்கும். கொடுத்த கடன்களெல்லாம் வசூலாகும். நோய்களெல்லாம் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். பணவரவு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் அளிக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி பலன் 2024 கும்பராசியில் உதயமாகும் சனியினால் இந்த குரோதி புத்தாண்டில் உச்சம் தொடப்போகும் ராசிகளை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பவர்கள், ரிஷபராசி என்பவர்கள், மிதுனராசி என்பவர்கள், கன்னிராசி என்பவர்கள் மற்றும்
துலாம் ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.